திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுண்டு. இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் இருக்குது. தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமைது. உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க, மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்பவும் 14ஆம் தேதி நமக்கு தை பொங்கல் வரும். இந்த வாட்டி 15ஆம் தேதி வருது. ஏன்னா சாயந்தரம் சூரிய பகவானை மையமாக வச்சு தான் இந்த தை பொங்கல் கொண்டாடக்கூடியது. 3:13க்கு சாயந்தரம் திருக்கணித பிரகாரம் வாக்கிய பிரகாரம் சாயந்தரம் 6 மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் 15ஆம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் ரொம்ப கஷ்டப்படும் போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா, நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற்போல் இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை. இந்த தை அமாவாசை 18ஆம் தேதி நமக்கு வந்துடுது. தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது. 18ஆம் தேதி நமக்கு தை அமாவாசை நமக்கு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் 15ஆம் தேதி பொங்கல், 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் நமக்கு திருவள்ளுவர் தினம், உழவர் தினம் 17ஆம் தேதி நமக்கு வந்துடுது. அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது. ரத சப்தமி நமக்கு இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் 1ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பௌர்ணமியும் நமக்கு 1ஆம் தேதி தான் வருது. இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசி நண்பர்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்குமா, பணம் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. அதே போன்று சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். தந்தைக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் உடல் உபாதைகள் இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. சில முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் ஆன்சைட் சம்பந்தமான பிரயாணத்தை எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல பிரயாணங்கள் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். பேங்க் எக்ஸாமினேஷன், டீச்சரிங்காக எக்ஸாமினேஷன், ஹாஸ்பிட்டலுக்காக, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள். நர்ஸு டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களும் முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்கள் யாராவது அவங்க குடும்ப கஷ்டமெல்லாம் எடுத்து உங்ககிட்ட புழம்பின்னு இருந்தால் அதை பற்றி கேட்காதீங்க. நெகட்டிவை கேட்க 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 பாசிட்டிவாக இருக்கிறது கொஞ்சம் குறையும். இதை மட்டும் இந்த மாதத்தில் மாற்றிண்டா போதும். பணவரவுகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்கு பொன் பொருள் பொருளாதாரங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கை காசு பெருகும். அதே சமயத்தில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில இடம் சூழ்நிலை பொறுத்து பேசணும். அவள் கேட்காமே நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. தனுசு ராசி நண்பர்கள் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரும். தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் வழிபாடு. தை பிறந்தால் வழி பிறக்கும். வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள. நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா முயற்சி இணையில்லாத புகழ் நீண்ட ஆயிலும் பல்லாண்டு 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 வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரங்கள்.